பெரியாரை முன்னிறுத்தி விஜய் வர்றதுனால தான் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தான் பெரியாரை விமர்சிச்சிங்களா? இல்லை, அதில் தம்பி வரும்போது அவர் என்கிட்ட பேசும்போது தனிப்பட்ட முறையில் எனக்கு கருத்து என் தம்பிக்கு வேற ஐயாவையெல்லாம் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்காது, விஜய்க்கு தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. கொள்கை எதிரிங்கிற பாரதிய ஜனதாவே அரசியல் எதிரி திமுகங்கிறீங்க. இப்போ கொள்கை வேற அரசியல் வேற, என்ன இப்போ விளக்கம் தான் சொல்லணும். இப்போ இது கொள்கை எதிரி, அவர்கள் அரசியல் செயல்பாடு உடன்பாடா? இப்போ இது அரசியல் எதிரி, இவர்கள் கொள்கையில உடன்பாடா? இந்த கேள்வி எழுதா இல்லையா? ஊமையாக இருக்கிறவரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதியும்பா, நீ உரிமைன்னு பேசிட்டீங்கன்னா உன்னை தேசத்துறைன்னு சொல்லிடுவான்டாங்கிற. இப்போ நம்மளை அப்படி தான் சொல்லுவாங்க, உரிமைன்னு பேசிட்டீங்கன்னா அவன் பிரிவினைவாதி தேசத்துறைன்றான். இந்தியம் எடுக்கும், திராவிடம் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொடுக்கும். இந்த கீழடியே இந்திய நாகரிகங்குது, திராவிடம் திராவிட நாகரிகங்குது. அப்போ அன்னைக்கு இந்தியாவும் இல்லை, திராவிடம்ங்கிற சொல்லும் இல்லை, திராவிடங்கிற ஒரு இனம் இல்லை, ஒருத்தரும் இல்லை. இப்போ கன்னடரோ மலையாளியோ தெலுங்கரோ துளுவரோ யாரும் இல்லை அன்னைக்கு. இப்போ 2600 ஆண்டுக்கு முன்னாடி நீ முந்தினது நீயே சொல்ற, அப்போ தமிழர் நாகரிகம் ஏற்க உனக்கு மன சொல்ல. 6 தேர்தலா வச்சு மக்களை சந்திச்ச சின்னத்தை டக்குன்னு தூக்கிட்டு என்னை, அதெல்லாம் எனக்கு நெருக்கடி இல்லையா? என்ன கூட்டணிக்கு வர சொல்லி கொடுத்த நெருக்கடி இல்லையா? என்ன எதுக்கு எதிர்த்தாங்க? 1.5 சிறையிலே இருந்திருக்கனே, 260 வழக்கு வாங்கியிருக்கனே, எனக்கு கடை சீட்டு இல்லையே, ஏன் இல்லை? இவ்வளவு என் வழக்கு காரணம் காட்டி 14 ஆண்டுகளாம் முடக்கி வச்சிருக்கு. அங்க போயிட்டு ஆமக்கறி தின்னாரு, பூனைக்கறி தின்னாரு, நாய்க்கறி தின்னாரு, இதெல்லாம் பேசிட்டு கூடாது. மொழி இனம் என்ற போற போக்குல எழுதி கொடுத்தாங்கிறதா மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படின்னா நீங்க தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்க கூடாது, உலக வெற்றி கழகம். 2வது, ஒரு மக்களின் பிரச்சனையை மனத்திலிருந்து எடுத்து பேசாதவங்களை நான் எப்பவுமே மதிக்க மாட்டேன். என்ன பிரச்சனைன்னு கூட உங்க மனத்திலிருந்து வார்த்தைகள் வரல அப்படின்னு, இதயத்திலிருந்து எடுத்து பேச முடியல, அதை தாளை பார்த்து படிப்பீங்கன்னா இது மாதிரி உலக கொடுமை எங்கேயாவது இருக்காது. அந்த திராவிட குறியீடுகள் தலைமைகள் அதிகாரங்களே வச்சுக்கிட்டு இந்த கட்சிகள் சரியில்லைன்னு பேசுவது சரியில்லை. சாப்பாடு பழசு, தட்டு புதுசு. என் தம்பி இருக்கிறப்ப அண்ணாமலை என் மண் என் மக்கள்னு ஒரு பேரணியை நடத்துகிறோம். என் மண் என் மக்களுங்கிறது அது இந்தியம் இல்லை, அது தமிழ் தேசியம். விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் நீங்க உயர்த்தி பேசக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களை நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. எம்ஜிஆர் மாதிரி வந்த உடனே நான் ஆட்சிக்கு வந்துடுவேன், படித்த அந்த செய்தியை போய் மேடையில் போய் அப்படி பேசிட்டு வர முடியாது. எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை நினைவில் வச்சு சரியாக பொருத்தி பேசணும். இப்போ நாங்கள் ஹிட்லர்கிட்ட இருந்து கூட எடுத்துக்கிறோம். என்னடா பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறான், பாதையவா இறங்கி நடடாது பாதையாகிறோம்னா. அப்போ அது மாதிரி நீங்கள் ஐயா கருணாநிதி கிட்ட அவர்கள்ட்ட இதை எடுத்துக்கிறேன். சரியானது வென்றே தீருங்கிறான் சேகுவாரா. எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது ஒன்று இருக்குது, குறிப்பாக எனக்கு சொன்னது இருக்குது, சீமானை கூப்பிடு. அங்கே நிலத்தை பறிக்கிறாங்க சிப்காட்டுக்குன்னா அந்த சீமானை வர சொல்லு, அண்ணே இதுக்கு ஒரு பேசி விடு, அண்ணே அதுக்கு குரல் கொடுத்து விடு, அண்ணே இந்த ஆசிரியர் போராட்டத்துக்கு ஒரு அண்ணே நீங்கள் ஒரு அறிக்கையை போட்டு விடு. ஏன்னா இந்த அரசியல் தேவைப்படுது. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பேசு சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? கட்சி தொடங்கின காலகட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க, ஏற்கனவே பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க, இந்திய திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி. அந்த 2 சித்தாந்தங்களையும் கடுமையாக எதிர்த்தீங்க, கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதில் உறுதியோடு இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க. 2009 நீங்கள் முன்வச்ச அந்த தத்துவம் இன்னைக்கு வரைக்கும் யாருமே புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியில் தேசியம் என்றோ திராவிடம் என்றோ பெயர்கள் இடம்பெறாரு இல்லை. அது உங்களுக்கான ஒரு பெரிய வெற்றினே நம்ம சொல்லிக்கலாம். அந்த நேரத்தில் என்னதான் கட்சியினோட பெயரில் தேசியம் திராவிடம்னு இடம்பெறலனாலும் அந்த திராவிட கொள்கையை சுமர்ந்து வர கட்சிகள், சமீபத்தில் சொல்ல போனால் தாவேக்காவும் திராவிட கொள்கையை சுமந்து வருது, அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தான் பெரியாரை விமர்சிச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அதில் தம்பி அவர் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டால் கூட இந்த கொடி வண்ணம் நம்ம இதில் இருந்து எடுத்துக்கிட்டாங்க, பேர் தமிழ்நாடு வச்சுட்டாரு, பிறப்போக்குங்கிறது நம்ம உறுப்பினர் நம்ம முன் வச்சதை எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பிள்ளை இல்லை. அவர் திருப்பி அதே திராவிட இந்திய சித்தாந்தங்களை எடுத்துக்கிட்டு வரும்போது அது எந்த ஒரு தேசிய இனத்திற்குமே இந்தியமும் திராவிடமும் எதிரானது. நீங்கள் இந்தியம்ங்கிறது ஒற்றை கட்சி ஆட்சி முறையை வலியுறுத்தும், பாரதிய ஜனதாவே ஆள்வது, காங்கிரஸே ஆள்வதுன்னு. அது ஆளும்போது எந்த மாநில உரிமையும் பாதுகாக்கப்படாது. இந்த மாதிரி வரும்போது இது எப்படிப்பட்ட போக்குன்னா, இது சும்மா ஒப்புக்கு இப்படி நடிக்கும். இந்தியம் பேசும், தேச ஒற்றுமை பேசும், இறையாண்மை பேசும், ஒருமைப்பாடெல்லாம் பேசிட்டு இருக்கும். ஆனால் கர்நாடகான்னு வரும்போது அது காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா மாறி மாறி ஆளுதில்ல. காங்கிரஸ் வந்தாலும் கர்நாடக மாநில நலனே பேசும், பாரதிய ஜனதா வந்தாலும் கர்நாடக நலனையே பேசும். புரியுதா உங்களுக்கு? கன்னடர்கள் நலன் தான் முதன்மையாக பேசும். ஏன்னா அது இந்தியம் பேசும், இந்திய கட்சிங்க. அந்த மாநிலம் வரும்போது மாநில கட்சியாக மாறிக்கிறோம். புரியுது.
இப்போ குஜராத் இது ஆளுதுன்னு வச்சுக்கிறோங்க பிஜேபி, அந்த மாநில கட்சியாக இருக்கும். இப்போ இங்கே வரும்போது காவிரி நதிநீர்னு வரும்போது அது இந்திய நாடு, இந்திய ஒற்றுமை வேணும்னா எல்லாருக்குள்ள உரிய நதிநீரை பிரித்து கொடுக்கணும், அவனுடைய பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கிற மாதிரி இது பகிர்ந்து கொடுக்கணும்னு பேசாது. அது ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லும். இப்போ நாங்கள் என்ன சொல்லணும், ஒரு அழகு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரம் கூட உனக்கு தர முடியாது அப்படி சொல்லணும்ல. இவன் இந்தியனாக இருப்பான், அவன் வந்து அங்கே அந்த மாநில மகனாக இருப்பான், கன்னடனாக இருப்பான். இங்கே இருக்க பிரச்சனை புரியுது. அதனால் இந்த இந்திய என்பது அதுக்கு ஒரே மொழி தான், அதுக்கு ஒரே மதம் தான். அதனால் அதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரே நாடு ஒரே வரிங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு எந்த மாநிலத்துக்குரிய வரியும் முறையாக பகிர்ந்தளிக்காது, எந்த மாநிலத்துக்கு உரிமையும் எந்த மாநில மொழிகளையும் வாழணும், அது உயிர்ப்போடு இருக்கணும்னு நினைக்காது. அதெல்லாம் ஒழிச்சிடணும், ஒழிச்சிட்டு இது ஒரே நாடாக்கிடணுங்க, ஒரே மொழி ஆக்கிடணும்னு சொல்லுவாங்க, கொண்டு வரும். அது வந்து எந்த மொழி வழி தேசியத்திற்கு ஏற்புடையதல்ல. எங்களுடைய நிலைப்பாடு வந்து நீங்கள் அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பரவலாக்கு, மொழிவழி மாநிலங்களில் பிரிக்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்று. அவன் மொழி, அவன் கலை இலக்கியம், அவன் பண்பாடு, அவன் வழிபாடு, அவன் வரலாறு, அவனுடைய இலக்கியம், அவனுடைய நிலம், அவனுடைய வளம், அதெல்லாம் காத்து அவனுக்கு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடுலாம் இருக்குல்ல, அது அவனுக்கிட்ட கொடு. எல்லாத்தையும் நீயே தான் தீர்மானிப்பா. கல்வியை நீ எடுத்துக்குருவா, மருத்துவத்தை நீ எடுத்துக்குறா, தொழில் வச்சு எடுத்துக்குறா, மின் உற்பத்தி விநியோகத்தில் நீனே வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னதுக்கு அப்புறம் சும்மா பேருக்கு இப்போ அது சரி வராது. அதனால அது இதுக்கு போராடி சுதந்திரம் பெறலை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நாங்கள் ரத்தம் சிந்தலை, தூக்கலை, தொங்கலை, செக்கிழுகளை. அப்போ அந்த அடிப்படையில் இந்தியம் வந்து என்ன செய்யும்னா ரெண்டு வெவ்வேறு இல்லை. எங்கள் தாத்தா தெய்வ திருமால் முத்துராமலிங்க இது ரெண்டும் வெவ்வேறு இல்லைடா இந்தியன் திராவிடனா, ரெண்டும் ஒன்று தான், ஒரு நாள் கட்டி பிடிச்சி கைகுலுக்கி சங்கமிப்பாகிறங்கிறப்பல இதான் நடக்குது. பேரை வந்து நாங்கள் தமிழர்கள்னே ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளை எதிர்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அவரே என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதியும்பா, நீ உரிமைன்னு பேசிட்டீங்கன்னா உன்னை தேசத்துறைன்னு சொல்லிடுவான்டாங்கிறாரு. இப்போ நம்மளை அப்படி தான் சொல்லுவாங்க, உரிமைன்னு பேசிட்டிங்கன்னா அவன் பிரிவினைவாதி தேசத்துறைன்றான். இந்தியம் வந்து எடுக்கும், திராவிடம் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொடுக்கும். இப்போ கல்வி மாநில உரிமையிலேருந்து பொது அங்கே இந்திய உரிமையாக போனதுக்கு போச்சுல்ல, யார் ஆட்சி எடுத்துகிட்டு போனது? காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. இங்கே ஆண்டு கொண்டு இருந்தது யார்? ஐயா கருணாநிதி. ஏன் அதை தடுக்கலை? எடுக்கும்போது கொடுத்துட்டு திருப்பி இப்போ மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம்னே கதை சொல்கிறத எப்படி இருக்கிறீங்க? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? இந்தியம். கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்துருந்தது திராவிடம். ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு காதுக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது யார்? திராவிடம். இப்போ புரியுதா? நச்சு திட்டங்களையெல்லாம் திணிக்கிறது யார்? இந்தியம். திணிக்கும் போது அப்படியே கையெழுத்து போட்டு வரவேற்கிறது யார்? திராவிடம். மக்கள் போராடினோடனே அதை வந்து மூடுவோம், வைப்போம், எதிர்ப்போம் நடிக்கிறது யார்? திராவிடம். இப்போ இந்த அதிமுக திமுகவுக்கு தெரியாமல் ஸ்டெர்லைட் வந்துச்சா? திமுக தெரியாமல் அணுகுலை நடப்படிச்சா? இந்த திமுகவுக்கு தெரியாமல் இதுவே கையெழுத்து போட்டு தான் மீத்தேன் வள கொள்ளை வந்துச்சு. இப்போ இவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இந்த நச்சு திட்டங்கள் வந்ததா? சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ வேகமாக நீ வந்து இருக்கிற வானூர்தி நிலையத்திலே பறக்க விண்ணூர்தி இல்லாத போது 5000 ஏக்கரில் விண்ணூர்தி நிலையம் கட்டணும்னு துடிக்கிறியே, அது இதுக்கு வளர்ச்சியாக? இது என்ன பேருது? இது தேவை, அது பேராசை. ஏன்னா அதில் கட்டுனா உனக்கு அதை சுற்றி இடத்த வாங்கி வச்சுட்டா அதில் வணிக வளாகங்கள்லாம் இது கட்டலாம். இந்த 40,000 கோடி 50,000 கோடி ஒதுக்குனா அதில் ஒரு 5,000 கோடி நீ ஒதுக்கலாம். இதுதானே, வேறு என்ன இருக்குது? அதில் வேறு என்ன இருக்குது? எது கட்டுற? அப்போது இந்த இந்தியம் வந்து அதை திணிக்கும், திராவிடம் அதை ஏற்கும். 8 வழிச்சாலை இந்தியன் திணிக்கும், இது எதிர்க்கும், இது ஏற்கும். காட்டுப்பள்ளி துறைமுகம் இருக்கிற துறைமுகத்திலே ஏற்றுமதி இறக்குமதி ஒழுங்காக நடக்கலை, எந்த சரக்கும் தேங்கி இல்லை, எந்த சரக்கும் இறங்காமல் கப்பல்லே இல்லை. இப்போ எல்லாம் 60-40 விழுக்காடு தான் வேலையே நடக்குது. இப்போ புதிதாக 6111 ஏக்கர் எதுக்கு ஒரு துறைமுகம்னு இது கேட்கணும்ல. இது ரெண்டும் இயற்கை. நம்ம பாட்டனார் வ.உ.சி. பேர்லையும் காமராஜர் தாத்தா பேர்லையும் இருக்கிறது இயற்கை. அது செயற்கையாக கட்டணும். அதுக்கு பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள கற்களை கொட்டி கடலை மூடணும். மலையை எங்கேருந்து கற்களை எடுப்பேன்? என் மலையை தான் வெட்டுவேன். இங்கேருந்து பவளப்பாறைகள், அங்கே சின்ன மற்ற உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற அந்த அலையாத்தி காடுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுகளெல்லாம் நீ அழிப்ப. இந்தியமும் திராவிடமும் தமிழர் தேசிய அடையாளத்தை அழிங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். கீழடிங்கிறது 2600 ஆண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு கணக்கு தான். இந்த கீழடியை இந்திய நாகரிகங்குது, திராவிடம் வந்து திராவிட நாகரிகங்குது. அப்போ அன்றைக்கி இந்தியாவும் இல்லை, திராவிடம்ங்கிற சொல்லும் இல்லை, திராவிடங்கிற ஒரு இனம் இல்லை, ஒருத்தரும் இல்லை. இப்போ கன்னடரோ மலையாளியோ தெலுங்கரோ துளுவரோ யாரும் இல்லை. அன்றைக்கி 1800 தான் கன்னடமே பிறக்குது. இப்போ 2600 ஆண்டுக்கு முன்னாடி முந்தினது நீயே சொல்கிற. அப்போ அது தமிழர் நாகரிகம்னு ஏற்க உனக்கு மன சொல்ல. இது ரெண்டு கோட்பாடும் ஒன்று தான். தமிழை அழிப்பது, தமிழ் இனத்தை அழிப்பது, அவனுக்கு எந்த இன அடையாளமும் பெருமை இல்லாத அழிப்பது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். அதனால தான் நாங்கள் இதுகளோட சேர்றதில்லைன்றோம்.
இது கொஞ்சம் நஞ்ச கால படிப்பினை இல்லை, புரியுது. 500 ஆண்டு கால வரலாற்று படிப்பினை. இந்த அரை நூற்றாண்டு கால திராவிட இயக்கங்களின் ஆட்சி, அநியாயம், அக்கிரமம், கொடுமை, இதனுடைய சகிப்பு, இதனுடைய வெடிப்பு தான் வெளிப்பாடு தான் இது. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோடு பல நேரங்கள் உரையாடி இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அந்த நேரத்தில் கட்சி ஆரம்பித்த பிறகு சிவப்பு மஞ்சள் அந்த கொடியோட வண்ணம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், உறுதிமொழியோட உடல் மொழி, நீங்கள் வரைஞ்சி கொடுத்த அந்த வேலு நாச்சியாரோட அந்த உருவப்படம் எல்லாவற்றையுமே தாவேக்கா எடுத்துக்கிட்டாங்க. இதில் உங்ககிட்ட விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது அனுமதி கேட்டாரா? இதனால எடுத்துக்கிட்டு இல்லை அதெல்லாம் இல்லை, அது கேட்கணுங்கிறது இல்லை. அது இது இப்போ குறளில் இருக்கிறது, திருக்குறள் உலகத்துக்கே பொதுமைங்கிறோம், அதை தம்பி எடுத்துக்கிறோம், அது ஒன்றும் இல்லை. இப்போ அது கொடி இல்லாத இப்போ கருப்பு சிவப்பு அதை எடுத்துக்கிறாங்க. விளக்கம் தான் வேடிக்கையாக இருந்தது. அது இது குங்குமம் நெத்தியில் வைக்கிறது, இது மஞ்சள் மவுத்து, அது அப்படி இல்லை. அதுக்கு நான் நிறைய தடவை விளக்கம் கொடுத்து பேசிட்டேன். அது இல்லது எங்கள் தலைவர் இந்த செங்காந்த மலர்ந்து எடுக்கிறார். நாங்கள் போர் மரபினர், அதனால் போருக்கு போகும்போது மஞ்சள் அடை தரித்து போவோம், மங்களகரம் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த போரில் ரத்தம் சிந்துற மரபினர்னால சிவப்பு. காந்தல் மலரை தேசிய மலர் ஆக்கினது காரணமே உங்களுக்கு ரத்தம் சிவப்பில் இருக்கும், மஞ்சளில் இருக்கும். அது சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள்னு நாங்கள் அதை வச்சு இது பண்ணோம். இப்போ அது ஒரு தம்பிக்கு அவர் இவங்க சொல்லி கொடுத்ததை அவர் பயன்படுத்திக்கிறார். அதில் ஒன்றும் எனக்கு வருத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பெருமை தான். அதுக்கப்புறம் முன்வைக்கிற கோட்பாடுகளில் தான் நமக்கு முரண் வருது. புரியுது. ஆனால் இது ஒரு அறிவு திருட்டு இல்லையாண்ணே? ஏன்னா அதெல்லாம் ஒருத்தர் கஷ்டப்பட்டு சரி பண்ணப்போ அதை ஒருத்தர் எடுத்து அதுக்கு எதிராக இல்லை, ஒரு இடத்துல இருக்குது, அது அண்ணன் எடுத்துக்கிறேன், அதே இடத்துல இருந்து எடுக்க தம்பிக்கு உரிமை இருக்குது, அவர் எடுத்துக்கல. அது உங்களுக்கு எதிரான அரசியலை செய்கிறப்போ அப்படி கிடையாது. அதனாலலாம் எனக்கு ஒரு எதிர்ப்பு வருதுன்னா நான் நினைக்கிறேன். கோட்பாட்டு அளவில் இருக்கிற தடுமாற்றங்கள்லாம் நமக்கு வருது. இப்போ பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு அவர் சொல்லும்போது காங்கிரஸ் கொள்கை நண்பனான்னு கேள்வி வந்துடுது. ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் கொள்கையை அதை பற்றி ஒன்றுமே பேசாத போது அப்போ என் இனத்தை அவர் கொன்றது, அவங்க கொன்றது சரின்னாயிருது. என் கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது, காவிரி நதிநீர் உரிமையை பறிக்க விட்டது, என் நிலத்தின் வளத்தையெல்லாம் சுரண்ட விட்டது, நச்சாலைகளை நட்டது, இந்தியை திணிச்சு என் முன்னோர்களையெல்லாம் சாக கொடுத்தது, கல்வியை மாநில உரிமையிலிருந்து எடுத்துக்கிட்டு போனது, கணக்கில்லாத இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வந்தது, இந்த எண்ணெயை கொண்டு வந்தது. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தீமைக்கும் கையெழுத்து அவங்க கையெழுத்து தானே. 3 கையெழுத்தில் தானே என் இனத்தின் தலையெழுத்தை மாற்றிச்சு. 3க்குமே கையெழுத்து, 3 கையெழுத்தும் காங்கிரஸ்காரன் கையெழுத்து தானே. மலையக மக்களில் நீங்கள் பல லட்சக்கணக்கான மக்களை, குறைஞ்சது 10 லட்சம் மக்களை ஒரே நாளில் குடியுரிமையற்றவர்களாக கொண்டாந்து இறக்கி விட்டது யார்? லாலு சாஸ்திரி, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கையெழுத்து. அதுக்கப்புறம் கச்சத்தீவு அம்மா இந்திரா காந்தி, இந்த ஸ்ரீமாவோ கையெழுத்து. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி ஐயா ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும். அந்த போரில் அந்த கையெழுத்தில் தான் எனக்கு போர் திணிக்கப்படுது, அமைதிப்படை போகுது, எங்கள் மக்களை அநியாயம் பண்ணுது, அதுக்கப்புறம் அவர் மரணம் நிகழுது, அதுக்கப்புறம் என் இனம் அழித்தொழிக்கப்படுது. இந்த 3 கையெழுத்தில் தானே என் இனத்தின் தலையெழுத்தை நீ மாற்றுற, எதிர்காலத்தையே மாற்றி விட்ட. இது எவ்வளோ பெரிய துரோகத்தை என் இனத்துக்கு செஞ்சுருக்கு இந்த காங்கிரஸ். அப்போ அது எந்த இதுவுமே செய்யலைன்னா பாரதிய ஜனதா எதிரின்னா, கொள்கை எதிரின்னா இந்த கொள்கை உடன்பாடான்னு கேட்க வருது. நண்பனா, கொள்கை நண்பனான்னு கேட்க தோணுதில்ல. இப்போ ஊழல் லஞ்சம்னா காங்கிரஸ் ஊழல் லஞ்சமா? பாரதிய ஜனதா எதிரி. பாரதிய ஜனதா அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அடித்தளமிட்டவன் காரணம் யார்? காங்கிரஸ். 10 ஆண்டு காலம் ஆட்சியை காங்கிரஸ் சரியாக செஞ்சிருக்குமானால், சகிக்க முடியாத ஊழல் லஞ்சத்தில் இல்லைனால் பிஜேபி வென்றிருக்காது. நீ கூட்டணி வச்சு ஆன்ற அவர் அதிக பெரும்பான்மையில் வர காரணமும் நீ செஞ்ச முறையற்ற ஆட்சி தான். அதை மறுக்க முடியுமா? சொல்லுங்கள் நீங்கள். புரியுது. இப்போ அதிமுக மோசமான கட்சின்னா அதை பிரசவித்த தாய் திமுக தான். அதிமுக சரியாக ஆட்சி நடத்தினால் திமுக வெற்றி இல்லை. திமுக ஆட்சி முறையாக இருந்தால் அதிமுக திருப்பி வர வேண்டியதில்லை. அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ அதான் சொல்கிறேன், இவங்க 5 ஆண்டு பிழை, இவங்க இருக்கும்போது இவங்க குறைகளை எல்லாம் புனிதப்படுத்தி இவங்க வருவாங்க, இவர் வரும்போது இவங்க குறைகளையே பேசி இவங்க வருவாங்க. இது ஒரு இந்த லாவணி கச்சேரி மாதிரி தான், எரிஞ்ச கச்சேரியா மாதிரி. இவன் வேணா பேச்சுவான், வேணா பேச்சு தெளிச்சண்டை மாதிரி போட்டுக்குருவான். கொள்கை எதிரிங்கிற பாரதிய ஜனதாவே அரசியல் எதிரி திமுகங்கிறீங்க. இப்போ கொள்கை வேறு அரசியல் வேறு, ஏன்னா இப்போ விளக்கம் தான் சொல்லணும். இப்போ இது கொள்கை எதிரி, அவர்கள் அரசியல் செயல்பாடு உடன்பாடா? இப்போ இது அரசியல் எதிரி, இவர்கள் கொள்கையில் உடன்பாடா? இந்த கேள்வி எழுதா இல்லையா? இந்த கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். என் தம்பி சொன்னா பக்கத்தில் இருக்கவங்க சொல்லணும். அதை விட்டுட்டு எங்களை விமர்சிக்கிறார், எங்களை எதிர்க்கு. இதுக்கு பேர் எதுக்குன்னா, நீனும் ஆட்சிக்கு வரல, நானும் ஆட்சிக்கு வரல. அப்போ என்னையை சுற்றி எல்லாரும் எதுக்குறானே, வாடகை வாயே 100 பேரை வச்சு என்னை தினந்திட்டு இருக்கானே. என்னையை திட்டினா பரவாயில்ல, என் குடும்பத்தை, என் மனைவியை, என் குழந்தையை, என் அம்மாவை, என் இதெல்லாம் திட்டுறாங்கல்ல. இப்போ இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? என்னை எதுக்கு எதிர்த்தாங்க? இதை அடக்குமுறை அழுத்தம்ங்கிறீங்க. 1.5 வருஷம் சிறையிலே இருந்திருக்கனே, 260 வழக்கு வாங்கியிருக்கனே, நான் ஏறாத நீதிமன்றம் படிக்கட்டு சொல்லுங்கள். எனக்கு கடவுச்சீட்டு இல்லையே, ஏன் இல்லை? இவ்வளோ என் வழக்கு காரணம் காட்டி 14 ஆண்டுகளாக முடக்கி வச்சுருக்கு. அப்போ இதெல்லாம் அழுத்தம் இல்லையா? தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்னல்ல அந்த நேஷனல் தேசிய புலனாய்வு முகமையை போட்டு என்னை நெருக்கடி கொடுத்தது, என்னுடைய சின்னத்தை 6 தேர்தலாக
வச்சு மக்களை சந்திச்ச சின்னத்தை டக்குன்னு தூக்கிட்டு என்னை அதெல்லாம் எனக்கு நெருக்கடி இல்லையா? சொல்லுங்கள். அதெல்லாம் எனக்கு கூட்டணிக்கு வர சொல்லி கொடுத்த நெருக்கடி இல்லையா? இப்போ கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். தர்க்கத்தில் இப்படி இல்லை, நாங்கள் இதனால் அதை எடுத்தோம் இப்படி செய்கிறோம்னு சொன்னோம். அங்கே போயிட்டு ஆமக்கறி தின்னார், பூனைக்கறி தின்னார், நாய்க்கறி தின்னார், இதெல்லாம் பேசிட்டு கூடாது. கருத்தாக சொல்லணும். அதான கோட்பாடு. அப்போ நான் கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். மத சார்பற்ற சமூக நீதினு சொல்கிறீங்க. இங்கே மதத்தின் அடிப்படையிலே சமூக நீதினு அப்படி ஒரு கோட்பாடு இல்லையே, அப்படி ஒரு இதே இல்லையே. அது எப்படி சமூக நீதிங்கிற கோட்பாடு எதனால் வந்தது? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தான். உங்களுக்கு புரியுதா? எந்த சாதியின் அடிப்படையில் என்னை கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் இதுக்காக மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே எனக்கான உரிய பங்கை பிரித்து கொடுங்கிறது போராடி பெற்ற உரிமை தான் அது. அது எங்கே மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்டு வருது? இப்போ மதச்சார்பற்ற சமூக நீதி இங்கே ஏற்கும்போது நான் இஸ்லாம், எனக்கு அதில் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? இடப்பகிர்வு இருக்கா இல்லையா? நான் கிறித்தவன், எனக்கு அதில் இருக்கா இல்லையா? உங்கள் கோட்பாட்டில் நான் இந்து, நான் இதில் தேவரோ, வன்னியரோ, கவுண்டரோ, கோனாரோ, நாடாரோ, உடையாரோ அல்ல முத்தரையரோ இருக்கேன். அந்த மத சார்பற்றதில் எனக்கு அதில் இருக்கா இல்லையா? நான் இந்து மதத்தில் இருக்கேன், எனக்கு இந்த உரிமை இருக்கா இல்லையா? எனக்கு உரிய பங்கு இருக்கா இல்லையா? இந்த கேள்விகள்லாம் வருமா இல்லையா? அதை கவனித்து சொல்லணும். நீங்கள் மாநாட்டில் பேசிட்டே இருக்கும்போது சாதி, மதம், மொழி, இனம் என்று நம்மளை பிரிப்பார்கள்ங்கிறீங்க. மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னு எப்படி சொல்கிறீங்க? மொழி இனமும் பிரிவினைவாதம்னு எப்படி சொல்கிறீங்க? என்ன அரசியல் இது? இல்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசினவங்க மொழி இனமாக பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசக்கூடாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னது ஒரு மொழிங்கிறத நீங்கள் அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசக்கூடாது. புரியுதா? நீங்கள் உலகம் பூரா நீங்கள் ஆழ்ந்த இதை கவனிச்சுக்கிறணும். நீங்கள் உலகம் பூரா மொழி தான் எல்லாம், மொழி தான் இலக்கியம், மொழி தான் கலை, மொழி தான் பண்பாடு, மொழி தான் அரசியல், மொழிதான் எல்லாம், மொழிதான் வரலாறு. இது புரிதா இல்லையா? உலகெங்கும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியா 29 மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் 8 ஒன்றிய பிரதேசங்கள் இருக்குது. இப்போ நான் கேட்குறது, மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்றால் அந்த மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? பதில் சொல்லணும்ல. நீங்கள் ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? ஏற்கிறீங்க. அப்போ நீங்கள் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது. இங்கிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு செல்லும்போது மதமாக போகுது, ஒரு மார்க்கத்தை ஏற்று போகுது. அங்கேருந்து பங்களாதேஷ் ஏன் பிரியுது? நீ உருது, நான் வங்காளின்னு பிரியுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐரோப்பா முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்தவன் தான். ஆனால் ஏன் அத்தனை நாடுகள் பிறக்குது, பிரியுது? இங்கிலாந்து, அயர்லாந்து என்ன ஒரே மதம் தானே, ஒரே புனித நூல் பைபிள் தான். ஆனால் எதுக்கு அயர்லாந்து தனிநாடு கெட்டு போச்சு? நீ இங்கிலீஷ்னு ஐரிஷு. இதுதான் இதுதான் அடிப்படை அரசியல். இது ஏன் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள்? அப்படி பேசக்கூடாது. சாதி மதம் என்று அந்த உணர்வில் நம்மளை பிரிப்பாங்க. யாரை பிரிப்பாங்க? தமிழர்களே நம்மை பிரிப்பார்கள். அப்படி தான் பேசியிருக்கணும். அங்கே மொழி இனம் என்று போகிற போக்கில் எழுதி கொடுத்தாங்கிறதா மொழி இனம் என்று பிரிப்பார்கள். அப்படின்னா நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கக்கூடாது, உலக வெற்றி கழகம், ஓகே, அகில இந்திய வெற்றி, அப்படி தானே வச்சுருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் தமிழக வெற்றி கழகம் ஏன் வைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் ரசிகர்கள் இருக்காங்க, உலகம் பூராவே இருக்காங்க. அப்படி உலக வெற்றி கழகம் அப்படின்னு வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? இவங்க என்னதான் திராவிடம் பேசினாலும் இவங்க தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு தலை குனியாது, தமிழ்நாடு ஏன்னு சொல்ல மாட்டேன். நீ புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன செய்யறதுன்னு தெரியல, தடுமாற்றம். தமிழராய் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், வெல்லட்டும் திராவிடம், எதை பேசிருப்பாங்க பார்த்தியெல்லாம். இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ, தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோங்கிறத, அந்த தமிழால் இணைந்து இப்படி எதையாவது அதை எடுத்துக்கிட்டு போடுறது. ஏன்னா எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ அது மாதிரி ஒன்றும் கவனமாக இதில் பேசணும். நீங்கள் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்றால் அடிப்படை இங்கே தவறாது. இப்போ நீங்கள் ஏன் மொழி இனம் என்று பிரிக்கல? இப்போ என் தம்பி இருக்கிறப்ப அண்ணாமலை என் மண் என் மக்கள்னு ஒரு பேரணியை நடத்துகிறப்ப, என் மண் என் மக்களுங்கிறது அது இந்தியம் இல்லை, அது தமிழ் தேசியம். என் மண் என் மக்கள்னு என் தம்பி வச்சு அதை கர்நாடகாவில் நடந்தாருன்னா அது இந்தியம். என் மண் என் மக்கள்னு தமிழ்நாட்டில் வச்சு தமிழ்நாட்டில் நடந்தாருன்னா அதான் நான் பேசுகிற தமிழ் தேசியம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்போ அதில் நீங்கள் அந்த இடத்த சரியாக பதிவு பண்ணணும். இப்போ மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படின்னு உலகம் பூரா மொழி இனமாக தான் பிரிஞ்சிருக்கு. இத்தனை நாடுகள் பிளந்ததும் பிரிந்ததும் அப்படித்தான். உங்கள் முன்னாடி நிற்கிறவனும் என் உடன் பிறந்தவர்கள் தம்பி தங்கைகள், என் முன்னாடி நிற்கிறவனும். அப்போ தவறாக போகும்போது இது சொல்லி காட்ட வேண்டியது இருக்குது. அவனுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து தான் இதுக்கு முன்னாடி நான் களத்தில் நின்னேன். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் நிற்காத ஒரு பிரச்சனை இருக்கா? இல்லை. அப்படிங்கும்போது அந்த இடத்துல தவறாக வழி நடத்தப்படும் போது சுட்டி காட்டலை அப்படின்னா அப்போ என்ன, அவர் சொல்கிறது சரின்னு ஆயிடுது. அது தவறுன்னு சொல்ல வேண்டியது. ஆமாம் அவர் சொன்னார் அப்படின்னு ஒரு பதிவு வரணும் இல்லை? இல்லைன்னா யாருமே எதுவுமே ஏற்கலை அப்படின்னு அப்படி மற்ற கட்சிகள் பேசாமல் போகலாம், நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்?
தம்பி தவறு செஞ்சானா, அண்ணன் தவறு செஞ்சானா தவறு, அது அப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லணும். நானே தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டும் போது ஆமாம் தவறு மன்னிச்சுக்கிறோங்கன்னு சொல்கிறோம், அது திருத்திக்கிறோம், ஒன்று வருந்துறோம் திருத்திக்கிறோம், அப்படி தான் போகணும். அதை விமர்சனமாக பார்க்கக்கூடாது, எதிர்க்கிறதா பார்க்கக்கூடாது. எதிர்க்கிறதுனா இவங்கெல்லாம் என்னை எதிர்க்கிறாங்கல்ல, அதுதான் எதிர்ப்பு. என்னை விட என்னை எதிர்த்து நிற்கிறது. இப்போ நீங்கள் எதுக்கு என்னை எதுக்குறீங்க? எதுக்குறீங்க நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், அவர் போய் நாங்கள் ஒத்தையாக வருவோம், சிங்கம் வந்து அது வரும், பெரிய இதில் தான் போட்டிவிடுவோம். அவள் அங்கே போய் சத்தமாக பேசுவாங்க, கத்தமாக பேசுவாங்க, இதாக பேசுவாங்க, புரட்சிம்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்தவொடனே அவர் என்னை தான் விமர்சனம் ஆரம்பிக்கிறாப்புல. அது அப்புறம் நீங்கள் அதே மேடையில் சத்தமாக தான் பேசுனீங்க. அது யாரும் சொல்லிக் கொடுக்குறத பேசக்கூடாது. ரெண்டாவது, ஒரு மக்களின் பிரச்சனையை மனத்திலிருந்து எடுத்து பேசாதவங்களே நான் எப்போவுமே மதிக்க மாட்டேன். பார்த்து படிக்கிறத வந்து இப்போ நாட்டை ஐயா ஸ்டாலினா ஆண்டிருக்காங்க, தம்பி உதயநிதி துணை முதல்வர், ஐயா எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக. இவ்வளோ காலம் நீங்கள் பொதுப்பணித்துறையில் இருந்திருக்கிறீங்க, அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, நாட்டை ஆண்டிருக்கிறீங்க. தன் மண்ணின் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட உங்கள் மனத்திலேருந்து வார்த்தைகள் வரலை அப்படின்னு, இதயத்திலேருந்து எடுத்து பேச முடியல. அதை தாளை பார்த்து பார்த்து படிப்பீங்கன்னா இது மாதிரி உலக கொடுமை எங்கேயாவது இருக்காது சார். புரியுது. ஆனால் நீங்கள் சொல்கிறப்போ ஒரு வார்த்தையை சர்க்காஸ்டிக்காக சொல்லுவீங்க எப்போவுமே மேடைகளில். பல பேர் என் எச்சியில் தான் கட்சியை நடத்துகிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதுக்கேற்றது போல் திமுக அவங்களுடைய அரசியல் அறிக்கைகளில் உங்களுடைய அந்த செயல்பாட்டு வரைவுகளை பல விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் அதிமுக தன்னை புரட்சி தமிழர் என்று தமிழ் சாயம் பூசிக்கிட்டார். தாவேக்கா ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் கட்டுன்னு, அது உங்களுடைய பெரிய முழக்கமாக அது இருந்தது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் சீமானவர்களே அதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என் பாட்டனுக்கு தலைவாசல் வழியே உள்ளே போய் வழிபட முடியுமா அவங்களால? வழிபட்டுட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். அவங்க போக மாட்டாங்க, போனால் ஆட்சி போயிடும், அதிகாரம் போயிடும், செத்து போயிடும்னு பயப்படுவாங்க. ஏன் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கடற்கரையில் வேறு பெரிய நினைவிடம் கட்டி படுத்து கிடக்கிறவங்க சமாதி கட்டி அரசேந்திரனுக்கும் அப்பனுக்கும் ஏன் கட்டலை? ஒரு சும்மா ஓலையை போட்டு ஒரு குச்சியை உண்டி சாஞ்சி கிடக்கிற மாதிரி ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒன்று ஊண்டி வச்சுருக்கானே, ஏன் அதில் ஒரு கல்லை ஊண்டி வச்சுட்டான்? செத்து போயிடுவான்னு பயப்படுவான். இதுதான் முற்போக்கும் பகுத்தறிவு, இதுதான் அவங்களுக்கு. அதனால சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பெரியாரை முன்னிறுத்தி விஜய் வர்றதுனால தான் இல்லை. அதில் வந்து தம்பி வரும்போது அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது தனிப்பட்ட முறையில் எனக்கு இப்படி கருத்து, என் தம்பிக்கு ஈவேரா ஐயாவையெல்லாம் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்காது, விஜய்க்கு தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. எங்கள் பாட்டி வேலுநாச்சியாரை வைக்கணும், தாத்தா காமராஜரை வைக்கணும், பாட்டியார் அஞ்சலை மாலை வைக்கணும், அம்பேத்கர், அதெல்லாம் தான். அங்கே என்னுடைய சகோதரர் இருக்கிறார் நம்ம ஜான அரங்கசாமின்னு ஒரு ஐயா, அவர் சொல்லி கொடுத்துருப்பாப்புல பெரியார் இல்லாமல் இங்கே அரசியல் இல்லை அப்படின்னு. எங்களுடைய பெரியாரால் எங்களுக்கு ஒரு அரசியலும் இல்லை, அது எங்களுடைய நிலைப்பாடு. அவர் தான் சொல்லியிருப்பார், அதை கேட்டவர் வச்சுக்கிட்டார்ல. அப்போ இந்த கட்சியிலேருந்து மாற்றுனா நீங்கள் தத்துவ மாற்று அடையாளம் எல்லாமே மாறி வரணும். நீங்கள் அதே ஈவேரா ஐயாவை எடுத்துக்கிறீங்க, திமுக திராவிடன்னா திமுகவை எதிர்க்கிறீங்க, அதனுடைய தோற்றுனர் வந்து ஐயா அண்ணாதுரை அவர்கள், பேரறிஞர் அண்ணா, அவரை வச்சுக்கிறீங்க. அதிமுகங்கிறீங்க, அதிமுக தோற்றுனர் வந்து ஐயா எம்ஜிஆர், அவரை வச்சுக்கிறீங்க. அந்த திராவிட குறியீடுகள் தலைமைகள் அதிகாரங்களே வச்சுக்கிட்டு இந்த கட்சிகள் சரியில்லைன்னு பேசுவது வந்து சரியில்லை. உங்களுக்கு புரியுதா? அப்போ பேர் அதில் நீங்கள் அப்போ எப்படின்னா போத்தல் புதுசாக இருக்குது, அதே பழைய கல்லுக்கு புதிய மந்தையில் பழைய கல்லும்பாங்கல்ல, அது மாதிரி அதே இது என்ன சொல்கிறது, சாப்பாடு பழசு, தட்டு புதுசு. ஓகே, ரோல் மாடல் கூட வந்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தான் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இல்லை அது வந்து தம்பி எதில் எடுத்துக்கிறாருன்னு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஐயா கருணாநிதியினுடைய ஆற்றல்னா அவருடைய அசாத்திய நினைவாற்றலை நான் வந்து அவர் முன்மாதிரியாக எடுத்துப்பேன். சரி, உங்களுக்கு புரியுது. ரெண்டாவது அவருடைய அந்த தடையின்றி பேசுகிற தமிழ் ஆற்றல், அவர் இலக்கிய அந்த வாசிப்பு படிக்கிற பழக்கம், அதை அந்த இது எழுத்து எப்போவுமே எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய வழக்கம். அது கடிதம் எழுதுறது, அதெல்லாம் வந்து அவர்கிட்ட நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கணும். ஒரு தலைவன் வந்து எது சிறப்பு. இப்போ ஒரு பழம்னா அந்த பழத்தை நீங்கள் அப்படியே பிழிஞ்சு சாறு எடுக்க மாட்டீங்க, தோலை எடுப்பீங்க, அது விதைகளை எடுப்பீங்க, அதில் சின்னதாக இருக்க நார்களை எடுத்துட்டு பிறகு தான் நசுக்கி சாறு எடுப்பீங்க. அப்படி எது தேவையோ எடுக்கணும். இப்போ நாங்கள் ஹிட்லர்கிட்ட இருந்து கூட எடுத்துக்கிறோம். ஹிட்லர்கிட்ட இருந்து என்னென்ன எடுத்துக்கிறோம்னா நீங்கள் பார்க்கணும். எல்லாரும் பின்னாடி இருந்து ஒன்று விமர்சிக்கிறான்னா நீ முன்னாடி இருக்கிறாயின்னு அர்த்தம்டாங்கிறான். கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் உன்னை எதிர்த்தான்னா நீ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காயின்னு பொருள், கூட்டமே உன்னை எதிர்த்துட்டா நீ வளர்ந்துட்டாயின்னு பொருளுங்கிறான். அப்போ ரெண்டாவது நீ வந்து ஓடிக்கிட்டே இரு, இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இரு, முடியலைன்னா நடந்து போ, முடியலைன்னா தவழ்ந்து போ, முடியலைன்னா உருண்டு போ, ஆனால் அங்கே நோக்கம் நீ எப்படியும் இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்காங்கிறதாண்டா முக்கியங்கிறான். ரெண்டாவது நீ வந்து வரலாறு என்பது என்ன, கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்புங்கிறான். இப்போ இதெல்லாம் நான் ஏற்கிறதா நீக்கிறதான்னு இருக்குல்ல, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அதுதான் அவன் சொல்கிறான்.
அவன் தான் சொல்கிறான், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறான், பாதையவா இறங்கி நடடாது பாதையாகிருங்கிறான். இப்போல்லாம் காலம் கழித்து எந்த தலைவன் பாதையை தேடாதே உருவாக்குங்கிறான். அப்போ எவன் தேசினத்தின் உரிமைக்கு மாறுதலுக்கு நிற்கிறானோ அவனெல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்திப்பான். அவன் முசோலினி என்ன கடமை இல்லாத உரிமை இல்லைங்கிறான். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, நீ போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை, நீ கடையில் போய் சரக்கு வாங்குற மாதிரி சுதந்திரத்தை வாங்க முடியாதுன்றாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாங்கள் கன்ஃபியூஷனை படிக்கிறோம், லாவோட்ஸை படிக்கிறோம், நீங்கள் எங்கள் கிருஷ்ண பரமாத்மா கோட்ஸில் படிக்கிறோம், மார்க்ஸை படிக்கிறோம், லெனினை படிக்கிறோம், ஏங்கல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்கள் மூதாதே என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம். வள்ளுவ பெருமானார் இதுகளுக்கெல்லாம் முன்னாடியே எங்கள் மூதாதே அதெல்லாம் சொல்லியிருக்கான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் தோல்விக்கு என்ன காரணங்கிறான், யோசிக்காமல் செய்கிறது, யோசிச்சிட்ட பிறகு அது செய்யாமல் இருக்கிறது, சரின்னு தண்டப்பட்ட சரின்னு பட்ட பிறகு செய்யாமல் இருக்கிறது அது ஒரு காரணங்கிறார். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு, யோசிக்காமல் செய்கிறது, இல்லை யோசிச்ச பிறகு செய்யாமல் இருக்குது, இது ரெண்டும் தாண்டா தோல்விக்கு காரணங்கிறார். கன்ஃபியூஸு சரின்னு பட்ட பிறகு அதை செய்யாமல் இருக்கிறது ஒரு காரணங்கிறான். இப்போ எல்லாமே ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அது இங்கே சொல்லியிருக்குது, இது இங்கே சொல்லுது, எண்ணுவதெல்லாம் உயர்வா எண்ணுங்கிறோம். வெள்ளத்தனைய மலர் நிட்டம் வாழ்ந்திருந்தோம் உள்ளத்தனைய உயர்வுங்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஐயா கனவு காணுங்கள்னு சொல்கிறதெல்லாம் இதுதான். அப்போ அது மாதிரி நீங்கள் ஐயா கருணாநிதி கிட்ட அவர்கள்ட்ட இதை எடுத்துக்கிறேன். அவருடைய இலக்கிய அந்த ஆளுமை, எந்த ஒரு இதுலையும் அவர் எப்படி தன் கருத்தை எப்படி தடையின்றி வெளிப்படுத்துகிற ஆற்றல். பேரறிஞர் அண்ணா அவர்கள்னால் அவர்கிட்ட அந்த அளப்பெரிய அந்த பேச்சு ஆற்றல், அது வெளிப்படுத்துகிற திறன். ரெண்டாவது அவர் வர்ற பிறகு தான் தமிழ் இலக்கியமும் தமிழர் வரலாறும் அரசியல் மேடைகளில் பேசப்பட்டதுங்கிறத மார்க்க முடியுது. அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அப்புறம் அவர் எளிமையாக இருந்தார். அவர் இருக்கிறவரை தாத்தா காமராஜர், அதுக்கு பின்னாடி பக்தவச்சலம், இவங்கெல்லாம் இந்தி திணிப்பை எதுக்காமல் விட்டுட்டாங்களே ஒழிய பக்தவச்சலம் அவர்கள் ஊழல் செஞ்சாங்க, பெருத்த முறைகேடான சொத்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அது பேரறிஞர் அண்ணா வரை அது சரியாக இருக்குது. அவர் மது கொள்கையில் அவர் காலத்தில் மது இல்லை, வாக்குக்கு காசும் கொடுக்கல, உங்களுக்கு ஃப்ரீன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு பெரிய முன்மாதிரி. இப்போ அதில் எம்ஜிஆர் அவர்கள்னால் நாங்கள் என்ன பார்ப்போம், எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள்ட்ட நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது. அவர்கிட்ட சில இதுகளை நம்ம ஏற்க முடியாது. பயிற்று மொழியாக இருந்த தமிழை பாடமொழியாக மாற்றியது, ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக்கணும். கல்வி மருத்துவத்தை தனியார் முதலாளிகளுக்கு கையெழுத்திட்டு தாரை வார்த்து கொடுத்தது. முல்லை பெரியாற்று அணை நீரை பாதுகாக்கிற உரிமை, அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழர்களுக்கு இருந்தது, அதை கேரளாவுக்கு எழுதி கொடுத்தது. இதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது. ஆனால் அவர் எங்கள் இன விடுதலைக்கு போராடி எங்கள் தலைவருக்கு ஒரு தந்தை போல இருந்து உதவினார். அவர் இருகரமும் கொடுத்து உதவினார். தன் மகனைப் போல எங்கள் தலைவரை நேசித்து பேராதரவு கொடுத்து பொருள் உதவி, எல்லா உதவியும் அரசியல் உதவி எல்லாம் கொடுத்து உதவினாருங்கிறது எவரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அந்த உணர்வை நாங்கள் போற்றோம், அது இப்படி ஒவ்வொன்றா எடுக்கணும். இப்போ அம்மையார் ஜெயலலிதான்னா அவங்கக்கிட்ட எதை எடுத்துக்கிற வேண்டியது இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அவங்க இப்போ இவங்க திராவிடம் பேசியவர்கள், சமூக சீர்திருத்தம், முற்போக்கு, சமூக நீதி எல்லாம் பேசியவர்கள் செய்யாததை ஒரு தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்த ஒரு மகனை சபாநாயகராக்கி பார்த்ததெல்லாம் ஒரு பெரிய இது. அதுவரை இவங்கெல்லாம் செய்யலை, தனபால் ஐயாவை. அதுக்கு பிறகு ஐயா கருணாநிதி அவர்கள் எங்கள் அண்ணன் ஆராசா பெரம்பூர் தனி தொகுதியாக இருந்து பொது தொகுதியாக மாறுது. இப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் ஒரு ஆதித்தமிழர்னா ஆதித்தமிழர் மட்டும் வாக்கு செலுத்தி அந்த தொகுதியில் அவர் வெல்லலை, எல்லா சமூகம் போட்டு தான் அவர் வென்றுக்காப்புல. தனி தொகுதியாக இருந்தாலும் இப்போ பொது தொகுதியாக இருந்தாலும் அவர் நின்னா போடுவாங்க. அவரை டக்குன்னு தூக்கி அவர் நீலகிரிக்கு மாற்றி விட்டுறாப்புல. இப்போ எங்கள் அண்ணன் கேட்டால நான் தான் பிடிவாதம் பண்ணி இங்கே அங்கே போனேன்னு சொல்கிறாப்புல. அது ஏற்புடையதெல்லாம் அப்படி, அது என்னுடைய இதுக்காக எங்கள் அண்ணன் பதிலாக சொல்கிறார், நான் அதை ஏற்கலை. அது அப்படி இருந்தாலுமே எங்கள் அண்ணன் போயிருக்கக்கூடாது, ஒரு சமூக மாறுதலுக்கு இருக்கா, அப்படி போயிருக்கக்கூடாது, தப்பு. இப்போ அங்கே போய் என்ன மாறிடுச்சு, ஒன்றும் இல்லை. ஆனால் அதே அம்மையார் ஜெயலலிதா இங்கே அதே பக்கத்து தொகுதியில் தலித் தெளில்மலையை நிறுத்தி திருச்சியில் வெல்றாங்க. இஸ்லாமியர் அடர்த்தியாக இருக்கிற பகுதியில் இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்தல, அந்த வாணியம்படி, இந்த ராணிப்பேட்டை அந்த பகுதியில் ஒரு இந்து வேட்பாளரை நிறுத்தி வெல்றாங்க. அப்போ மாறுதலுங்கிறது என்ன புரியுது. அப்போ அதெல்லாம் ரொம்ப ஒரு இயக்கத்தை கட்டி ஆளுமை செய்கிறதில் அவங்களுக்கு பயந்தாங்க. ஒன்றிய செயலாளராக வேட்பாளராக போட்டுருவாங்க. இப்போ நான் மாவட்ட செயலாளர் எனக்கு வேட்பாளர் கொடுக்கலையான்னா அதெல்லாம் உடனே தூக்கிடுவாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க, அந்த நேரத்தில் அதிகமாக பாராட்டு விழா நடந்தால் அது திமுக ஆட்சி, அதிகமாக பதவியேற்பு விழா நடந்தால் அதிமுக ஆட்சிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. 40 அமைச்சர்களை அந்த 5 ஆண்டுகளில் மாற்றிருக்காங்க. என்ன காரணம்? ஒரு தவறு நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு இது நடக்குதுன்னா அதை சகித்துக்கிறது, அது பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்க கட்சி விட்டு போயிட போகிறான், ஏதாவது பண்ணிட போகிறான், இவர் ரொம்ப நாளாக இருக்கார், உடனே தூக்கிடுவாங்க, வேற ஆளை போட்டுருவாங்க. புரியுதா? அந்த உறுதித்தன்மை இல்லைன்னா ஒரு இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வச்சு வழி நடத்த முடியாது. இதையெல்லாம் நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கணும். சும்மா படத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லலை, இவ்வளோ சொல்லலை, இதை எடுத்துக்கிறேன்
இதை எடுத்துக்கிறேன், இவற்றிருந்து எடுத்துக்கிறேன், பேருங்கிற அண்ணாங்கிற பெருந்தகிட்டிருந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அந்த வாசிப்பு, அந்த கற்கிற பழக்கம், அதை படிக்கிறதில் நீ கற்றதையெல்லாம் போய் பேசிட முடியாது. சிந்திக்காமல் பேசக்கூடாது, ஆனால் சிந்தித்ததெல்லாம் பேசிடக்கூடாது. கற்பது அறிவு. ஆனால் அறிந்த ஒன்றை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் பொருத்தி பேசணுங்கிறத உணர்த்துவதுக்கு பேர் ஞானம். அப்படி ஞானம் பெற்றவர்கள் இவர்கள்லாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது படிச்சுட்டு அன்றைக்கி படித்த அந்த செய்தி இந்த போய் மேடையில் போய் அப்படி பேசிட்டு வர முடியாது. எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை நினைவில் வச்சு சரியாக பொருத்தி பேசணும். அப்படி உள்ள மேதைகள் இவங்க. அப்போ எங்கள் மாமா காளிமுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயா வைரமுத்து, ஒரு படத்தை எடுத்துட்டு தொகுத்து இதுதான் இறுதி வடிவம்னு நீங்கள் திரையிடும்போது எப்படி அந்த படம் இருக்குமோ அப்படி அந்த பேச்சு இருக்கும். நான் எங்கள் ஐயா மையன் சுகான்னு இருக்கிறாப்புல, உங்களுக்கு தெரியும் சுரேஷ், அப்போ சுகான்னு நாங்கள் கூப்பிடுவோம். இப்போ 2 பேரும் போய் தம்பி படத்துக்கு பாட்டு ஐயா எழுதுகிறாங்க, வாங்க போகிறோம். நான் தான் இயக்குனர். போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐயா நெல்லைக்கண்ணன் என் மகனை அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ வைரமுத்து ஐயா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா நெல்லைக்கண்ணனை குறிப்பிட்டு, தம்பி நீங்கள் ஐயா பையனா? கம்பர் கூட கம்பராமாயணத்தில் சில வரிகளை மறந்துருப்பார். அப்பாவுக்கு அது எல்லாமே நினைவில் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் இவரை பார்த்து வியக்கிற அளவுக்கு அவர் ஒரு புலமை. ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். அப்போ எதிலிருந்து எதை எடுத்துக்கிறோம்னு இருக்குது. புரியுது. உங்களுக்கு புரியுதா? இப்போ எங்கள் அண்ணன் வைகோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேச்சுகளை பார்த்தீங்கன்னா உலக இலக்கிய அறிவு, உலக வரலாற்று அறிவு ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா இளையராஜா பற்றி ஒரு அவருக்கு மாஸ்டர் இது வருது, ஒரு பாராட்டு. அவருக்கு பாராட்டு தேனியில் நடக்குது. எங்கள் அப்பா பாரதி ராஜாலாம் நடக்கிறாங்க. அதில் அவர் ஆற்றிய உரையை இளையராஜானா யாருன்னு சொல்கிறாப்புல, அப்படி படித்து சொல்கிறாப்புல, அவ்வளவு செறிவாக பேசுவாப்புல. அந்த மாதிரி ஆளுமைகள் ரொம்ப கடினம். இப்போ அண்ணன் நாஞ்சில் சம்பத்துக்கெல்லாம் நல்ல இலக்கியம் வரும். அந்த இப்போ இருக்கிறத எடுத்து இயம்புறதுக்குள்ள எடுத்து பேசுகிறதுல பெரிய ஆற்றல். என்ன பேசுகிறாங்க, யாரை பேசுகிறாங்கங்கிறதில்ல, ஆனால் விமர்சித்து பேசுகிறத கூட அதை சுவைபட பேசுகிற ஒரு ஆற்றல் இருக்குது. அது மாதிரி அந்த திறமையில நம்ம எடுத்துக்கணும். ஓகே. அப்போ எதை நான் எடுத்துக்கிறேன்னு இருக்குல்ல, அதை சொல்லணும். என்னோட ரோல் மாடல் அவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா, தம்பி எம்ஜிஆர் மாதிரி வந்தவுடனே நான் ஆட்சிக்கு வந்துடுவேன், அதில் எடுத்துக்கிறேன், இப்படி அப்படியே எடுத்துக்கிறாரு. அது அவர் தான் சொல்லணும். இப்போ நான் சொல்லிடுறேன், அவர் அதை சொல்கிறாரு, நான் அவங்கள ரோல். எனக்கு ஒரே மாடல் தான், உங்களுக்கு புரியுது, ஒரே தலைவன் தான். என் முன்னோர்கள், என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார். எல்லா பெரியாரும் அந்த பெரியாரினுடைய ஒரு உருவம், மொத்த எல்லை முன்னோர்களின் மொத்த உருவமும் கனவும் என் தலைவனின் கனவு எல்லாம் இப்போ இந்த தலைமுறை பிள்ளைகள் எங்கள்கிட்ட. அதனால தான் நான் சொன்னேன் பாருங்க, எனக்கு என் அண்ணன் வழியே பாதை, அவன் மொழியே கீதை, இவ்வளோ தான் எங்கள் கோட்பாடு. புரியுது. அது ஒரு என்ன கோட்பாடு? இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும், அவ்வளோதான். ஓகே. விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் நீங்கள் உயர்த்தி பேசக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களை காதல் விஷயத்தோட தொடர்பு படுத்தி 17 பேரை சுட்டுக் கொண்டார், என்கிட்ட மட்டும்தான் சொன்னாருன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நான் அந்த இடத்துக்கு போக விரும்பலை. அதை பேசுகிறது அது தேவையில்லை. இப்போ எங்கள் அண்ணன் அப்படி பேசுனதை நீங்கள் நம்புறீங்களா, நான் நம்புகிறேன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எங்கள் தலைவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் விளையாட்டு கூட நண்பர்களை பிடிச்சு தள்ளியதில்லை, போடாவாடான்னு பேசியதில்லை. ஒரு மிகப்பெரிய மாண்பு கொண்டவர் அவர். அது அண்ணன் சொன்னதை யாருமே இப்போ பார்க்க எல்லாரும் பேசுகிறாங்கன்னா நான் அந்த இடத்துல அதை அமைதியாக கடந்து போக நினைக்கிறேன். நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. அது எங்கள் அண்ணன் அந்த கருத்தை பதிவு செஞ்சுக்காரு. சரி, அவ்வளோதான். அது ஏற்கிறதும் எதிர்க்கிறதும் மக்களின் முடிவு. புரியுது. அதே போல் தமிழ் மன்னர்கள் குறித்து அவருடைய பேச்சு இருந்தது. நாயக்க மன்னர்கள் குறித்து திருமாவளவனுக்கு எதுவும் பேசாமல் ராஜராஜ சோழனை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் விமர்சிச்சுட்டு வராங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியவாதிகள்னு தனியாக இருக்காங்க, தமிழர்கள் பேசுவாங்க. தமிழ் பேசுனா தமிழ் தேசியவாதின்னு சொல்ல வேண்டியதில்லை. இல்லை, இப்போ அதில் எந்த பெருமையும் எங்கள் முன்னோர்களால் எங்களுக்கு இல்லைன்னு எங்கள் அண்ணன் சொல்கிறது ஏற்புடையதல்ல. ரெண்டாவது, எங்கள் அண்ணனே ஐயா நாட்டின் பிரதம அமைச்சர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அங்கே வரும்போது விழாவுக்கு எங்கள் பாட்டங்க 2 பேருக்கும் செலவைக்கிறேன்னு சொல்லும்போது நான் கூட கேட்டேன், அவர் செலவைக்கிறது நீங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தீங்க இந்த திராவிட இயக்கங்களை, அவர் செலவைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி. அது அவர் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல இவர் போய் பங்கேற்றார். நாங்கள் போய் பங்கேற்றா சங்கி சனாதனம் இது சொல்லுவாங்க, அவர் போய் பங்கேற்றார். இப்போ இந்த மாதிரி தான் மம்தா பானர்ஜி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்லாம் பங்கேற்கிறாங்களான்னா அதெல்லாம் இல்லை. இல்லை, பினராயி விஜயன்லாம் அது ஒரு அரசு மரபு முறைன்னெலாம் போய் பங்கேற்கிறது இல்லை. பங்கேற்று எங்கள் அண்ணன் இந்த மகிழ்வுந்திலிருந்து கொடுத்த பேட்டி இருக்குது. அவர் நம்மளுடைய மன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் சிலையெல்லாம் திறப்புன்னு சொல்வது பெருமையாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்கப்பில்ல. அது அவருக்கு அதில் ஏதோ உடன்பாடு இல்லை, ஒரு இது இருக்குது, பேசுகிறாங்க.
புரியுது. அதனாலேயே நம்ம பாட்டன்கள் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் இழிவாயிருவாங்க, அது தமிழ் மக்கள் வெறுத்துருவாங்கன்னு இல்லை. அது அவருடைய விருப்பம், அவருடைய கருத்து. அதை நான் ஏற்கலை. இது வரலாற்று தொடர்புபடுத்தின ஒரு கேள்வி என்ன, அதாவது இந்திய தேசியம் ஆட்சியில் இருக்கிறப்போ அதுக்கு மாற்றா திராவிடம் வந்தது, திராவிடத்திற்கு மாற்றா தேமுதிக மதிமுக போன்ற அதே சித்தாந்தங்கள் வந்தப்போ மக்கள் அதை பெருசாக ஏற்றுக்கல, ஆட்சி அதிகாரத்தை அவங்ககிட்ட கொடுக்கல. ஆனால் 2010 நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையை முன்வைக்குது. தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் என்று மட்டுமே இன்று வரை இருந்திருந்தால் ஒன்று நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கும், இல்லை எதிர்கட்சியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்தையும் மடைமாற்ற முன்னாடி மக்கள் நீதி மையம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், இதை ஏன் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் வலுவாக சேர்க்கலன்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் இருக்குங்கிறத. தம்பி, அலை இல்லாத கடல் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. சரி, தடை இல்லாத படைக்கு வந்து என்ன பெருமை இருக்க முடியாது? ஒன்றும் இல்லை. இந்த இடையூறுகளையெல்லாம் தாண்டி கடந்து போய் வெல்வதற்கு பேர் தான் புரட்சி. அவன் தான் போராளி, அவன் தான் போராட்டக்காரன். எந்த இடையூறும் இல்லாமல் நான் பாட்டுக்கு தனியாக ஓடி வெற்றி கோப்பையை தொடுவேன்னு சொல்லக்கூடாது. இல்லை, இதில் இன்னொரு நரேட்டிவும் இருக்குது. அதாவது திராவிட கட்சிகளால் உருவாக்கப்பட்டவை தான் அப்படின்னு சொல்லிட்டு பினாமி கட்சி, பினாமி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டும் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கெல்லாம் போய் சிந்திச்சுக்கிட்டு நம்ம நேரத்தை வீணாக செலவழிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் போகிறன்னா அதில் நம்ம இது யார் நண்பர் யார் பகைவர் யாருன்னு தெரியாமல் களத்தில் போய் இது பண்ண முடியாது. இது தம்பி படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பேன். தம்பி மாதவன் வந்து உட்காந்து புறாவுக்கு கேரை போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. இப்போ எங்கள் மாமா இளவரசு வந்து யாருன்னு தெரியுதா, கால் ரெண்டையும் ஓடிச்சுட்டு கட்டை மாட்டி விட்டுருவேன். எல்ஐசி பத்திரிக்கை, எல்ஐசி இப்படி விரலால் தூக்குவேன், நாளைக்கு வருவேன், இருந்த இடம் தடம் இருக்கக்கூடாது, இந்த எல்லையிலே நீ இல்லைன்னு இருக்கணும், மிரட்டிட்டு போவாப்புல. ஒரு சாதாரண இது சொல்ல போனால் ஒரு அல்லக்கை மாதிரி, ஒரு ரவுடிக்கு, பெரிய ரவுடிக்கு இது எடுபடி, அவர் வந்து மிரட்டுவாப்புல. அவர் இந்த இது பண்ணாமல் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ரவுடிகிட்ட சொல்லுவாப்புல. அது பெரிய இவர் அனுப்பின ஒரு பெரிய வில்லனுங்கிற அவர். ஏன்னா அவன் வந்து ஒன்றும் இல்லை, அவன் ஒன்றும் கிடையாது. அவன் கொடுத்த குடில் குன்னி போயிட்டான், அவன் பயந்துட்டான். அவன் இனிமேல் நாளைக்கு இந்த பகுதியிலே இருக்க மாட்டான். அவன் ஒரு ஆளுன்னு நீங்கள் வேணும் அவர் இப்படி உட்காந்துருப்பாப்புல அந்த பெரிய ரவுடி. நீ என்னடா உன்னை ஏவி விட்ட ஆளுன்னு இவர் சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே வாசலில் நிற்பாப்புல மாதவன். இன்னும் அந்த காட்சி இருக்குது. ஒருன்னு இந்த பாருங்க வந்துட்டான் பாருங்க, வா வந்து காலில் வந்து இனிமேல் பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லுவாப்புல. சொல்லுவார். ஒருவருன்னு வந்து வந்தவொடனே அப்படியே பார்ப்பான். பார்த்தோன்னே சீக்கிரம்னு காலை பின்னாடி நல்லா இழுத்து போட்டு ஒரே ஒரு குத்து விடுவாப்புல. விட்டோன்னா மல்லாக்க விழுந்தோடனே திரும்பி பேசாமல் போயிடுவாப்புல. இவங்கெல்லாம் பயந்துன்னு இவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாப்புல. நீ என்ன பெரியவன், உன்னை அனுப்பினவனே உன் கண்ணு முன்னாடி ஒரே அடியில் விழுத்துறேன்டா, இதான் கோட்பாடு, புரியுதா? இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து யாரை ஆதரிப்பீங்களோ அவங்க அந்த மெயின் ரவுடியோட மோதிடுவா, அவ்வளோதானே? புரியுதா? இந்த ஒரு ஒவ்வொருத்தரா அனுப்பி அடிவேன், நேரடியாக நீயே வா, இதை விடு, அவ்வளோதானே? இதுதான் நம்ம கோட்பாடு. இப்போ அதில் போயிட்டு அவர் வருவார், இவர் வருவார், அவர் வருவார். தம்பி, ஒரு கோட்பாட்டை ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறவன் இந்த இடையூறுகளெல்லாம் பயப்படக்கூடாது. சரியானது வென்றே தீருங்கிறான் சேகுவேரா. சரியானதை நம்ம நிற்கிறான். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது ஒன்று இருக்குது, குறிப்பாக எனக்கு சொன்னது இருக்குது. அதாவது நம்ம சாதாரணமாகலாம், நம்ம தோற்கலாம், சாகலாம், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி கிடையாது. நம்ம சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைகள், மக்கள், நாம் உறுதியாக வெல்லுவோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது. வரலாறு புரியுதா அவங்களுக்கு? அது திரும்ப திரும்ப சொல்கிறாரு பாருங்க, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்குதுன்னு. அதனால் அது வெல்லும். நான் கிடையாது, என் இனத்தின் பெரும் கனவு என்னை வழிநடத்துது. அவர் சொல்கிறான்ல, நீ உலகத்தில் வந்து எந்த வரலாறு வந்து எந்த ஒரு தலைவனின் வருகைக்காக காத்திருக்காது, அது இருக்கிறதுல ஒருத்தனை தேர்வு செஞ்சு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிரும்னு. அப்படி எங்கள் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ வீடு இடித்தா வேறு யாரையும் கூப்பிட்றாங்களா? சீமானை கூப்பிடு. அங்கே நிலத்தை பறிக்கிறாங்க சிப்காட்டுக்குன்னா அந்த சீமானை வர சொல்லு. அண்ணே இதுக்கு ஒரு பேசி விடு, அண்ணே அதுக்கு குரல் கொடுத்து விடு, அண்ணே இந்த ஆசிரியர் போராட்டத்துக்கு ஒரு அண்ணே நீங்கள் ஒரு அறிக்கை போட்டு விடு. ஏன்னா இந்த அரசியல் தேவைப்படுது. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றிங்க. மகிழ்ச்சி, வணக்கம்.